நாம என்ன சாப்பிடணுங்கிறத யாரோ தீர்மானிக்க கூடாது. அது நம்மளோட மண்ணில இருந்து வந்ததா இருக்கணுங்கிறத சிறு வயசுலேயே மனசுல பதிகிற வகையில நடந்துச்சு. சமீபத்துல சென்னை குன்றத்தூர்ல செயல்படுற பாவேந்தர் தமிழ் வழி பள்ளி நடத்தின நமது பண்பாட்டு உணவு திருவிழா. நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகளோட தமிழ் பெயர்களை குழந்தைகளும் அவங்க பெற்றோர்களும் சொன்ன விதமே நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. நிறைய விஷயம் என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்ததா எனக்கே தெரிஞ்சது. தமிழ்ல இல் முள்ளங்கினா என்ன சொல்லுங்க? கேரட். ஆப்பிள் தான் தமிழ்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அரத்திங்கிறது தான் தமிழ் சொல்லு. குர்குரே லேஸ்லாம் சாப்பிடக்கூடாது, அது வயிறு வலிக்கும். அதுக்கு பதில் பழங்கள்லாம் சாப்பிடும். இந்த தாய்மொழி கல்வியில எந்த இடத்துலையும் குழந்தைங்க மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சா படிப்பாங்க, தெரிஞ்சா கேட்பாங்க, தெரியலன்னா கேள்வி கேட்பாங்க. இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, கேள்வி கேட்பாங்க. இந்த கேட்கறது தான், இந்த கேள்வி தான், இந்த தேடுதல் தான் அடுத்தடுத்து புதிதாக கண்டுபிடிக்க வைக்கும். பள்ளியுடைய முதல்வர் திரு வெற்றிச்செழியன் ஐயா தன் ஆசிரியர் குழு, பெற்றோர் மற்றும் மழலை மலர்களோட சேர்ந்து நடத்தின இந்த பண்பாட்டு உணவு திருவிழா நமக்கு எண்ணற்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. உணவு திருவிழாங்கிறது ஒரு சின்ன கருவிலிருந்து வளர்ந்த ஒன்று. நம்மளுடைய மரபு உணவை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை கொண்டு வந்தோம். பள்ளியில் இயல்புலேயே அந்த பொட்டல உணவுகள் இவையெல்லாம் நாங்கள் தவிர்க்க சொல்கிறோம். இயல்பாக நம்ம இங்கே என்னைக்கு இந்த உலகமயமாக்கல் பரவலாக்கல் இதெல்லாம் வந்துச்சோ அப்போ ஒரு நுகர்வு பண்பாடு வந்த பிறகு உணவுகள் திணிக்கப்பட்டதாக வந்துச்சு. இங்கே மண்ணிலேருந்து மலர்ந்ததுங்கிறது போய் வெளியிருந்து திணிக்கப்பட்டதாகவும் பொட்டல உணவுகள், செயற்கை உணவுகள், விரைவு உணவுகள் அப்படின்னு ஒன்றா மக்களுடைய உணவோடு கலந்து போய் நாம் எதை உண்பது என்பதை வெளியிருந்து திணிக்கக்கூடியதாக வந்துச்சு. அப்போ நமக்கான உணவு நாம தான் எடுத்துக்கணும், அது நமக்கு நல்லதாக இருக்கணும், நம் மண்ணிலிருந்து வரும்போது நமக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த உணவுகளை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறதா எடுத்துக்கணும். வணக்கம் அப்படின்னா ஏலக்காய். இந்த அரிசி நைட்டே ஊற வச்சிடணும். 3 கிலோ அரிசி, 4 கிலோ சிறுபருப்பு காலையிலே வறுத்துட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு இது நல்லா ஒரு 10 விசில் விட்டுடணும். காலையிலே எழுந்தோடணும். நல்லா வெந்தோடனே நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டு வெள்ளை பாவு எடுத்து ஊற்றிட்டு தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு துருவிட்டு அப்படியே கொட்டிட்டு ஏலக்காய் அதிலே போட்டு துருவி அப்படியே இறக்கி நல்லெண்ணெய், நெய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு வத்தி ஊற்றணும். அவ்வளோதான் முடிஞ்சு. இட்லி தான் சரியான தமிழோடது. இட்லி நம்ம பாரம்பரிய கருப்பு கவுனி இட்லி. இன்னைக்கு நாங்கள் செஞ்சிருக்க உணவு பேர் பார்த்தீங்கன்னா சாமை வேர்க்கடலை உருண்டை. இது சிறுதான வகைகளில் ஒன்று சாமை. இதை முதல்ல நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு முறை கழுவி காய வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு வறுத்துட்டு நெய்யில் இன்னொரு முறை வறுத்துட்டு வெல்லத்தை நல்லா இடிச்சு போட்டு வேர்க்கடலையை நல்லா இடிச்சு போட்டு உருண்டை பிடிச்சா சாமை உருண்டை தயார். நன்றி. வணக்கம், என் பேர் பானுசித்ரா. நான் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அவலில் புட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு சமைக்காத உணவு. அவலை பொடி பண்ணி அது கூட இனிப்புக்கு வெல்லம் கூட்டி தேங்காய் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து போட்டு அதை மட்டும் தண்ணியை தெளித்து ஊற வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது சமைக்காத உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனாலவே இதுக்கு கூடுதலான சத்துக்களும் இதில் இருக்கும். என்னோட பெண் பேர் ஆதினி இறையன்பு. அவங்க இங்கே தான் 1ஆம் நிலை படிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பள்ளியில் சேர்க்கும் போது சில நெருடல்கள் இருந்தது. தமிழ் வழி பள்ளியில் படிக்க வைக்கிறதுனால எங்களுக்கு இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படி இருந்தது. ஆனால் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் வளர்ந்ததை பார்க்க முடியுது. உச்சரிப்புகள் ரொம்ப தெளிவானதாக இருக்குது. போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் அவங்க கிட்ட நிறைய முன்னோக்கி போகிறாங்க. நிறைய மாறுபாடுகளை பார்க்க முடியுது. மெடிகள் ஏறுறாங்க. சின்ன பொண்ணு தான் ஏற மாட்டாலும் நினைச்சோம் நாங்கள். ஆனால் அவள் தைரியமாக ஏறி பாடுறதும் ஆடுறதும் அந்த தைரிய நிலையெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறதுல. ஒவ்வொரு கிழமையிலையும் வெள்ளிக்கிழமை இயற்கை உணவுகளை பகல் உணவாக எடுத்துக்கிறதையும் ஊக்கப்படுத்தும். இதெல்லாம் நம்முடைய உணவு பழக்கத்தில் இருக்குது. பள்ளியில் மாலை நேரம் சிற்றுண்டியாக சுண்டல், கொழுக்கட்டை, வேர்க்கடலை உருண்டை இது போல இதை நம்ம செய்து கொடுக்கறதும், யாராவது பெற்றோர் செய்து கொண்டு பகிர்ந்து உண்பதும் இப்படியாக நாங்கள் வழக்கம் வச்சுருக்கிறோம். இந்த வழக்கத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம உணவு திருவிழாவாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். அந்த உணவு திருவிழாங்கிறது ஒவ்வொரு சொல் வரும்போது நான் பண்பாட்டு உணவு திருவிழா அப்படின்னு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரு செறிவான உணவு பண்பாடு இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாம அப்படிங்கக்கூடியது நம்ம தமிழ்நாடுன்னு கூட எடுத்துக்க முடியாது. தமிழ்நாட்டிலையுமே ஒவ்வொரு மண்டலங்கள், ஒவ்வொரு பகுதிகள், அந்த பகுதியை தாண்டி ஒவ்வொரு ஊர், அந்தந்த ஊர் சார்ந்த உணவு,
அந்த உணவையும் செய்கிற முறை இப்படின்னு ஒவ்வொன்றிலையும் தனித்துவங்கள் இருக்கும். இந்த தனித்துவம் ஒன்று ஒன்றும் சேர்ந்த ஒரு செறிவான பண்பாடு தான் தமிழ் பண்பாடு. யாழ்ப்பாணத்து புட்டு செஞ்சிருக்கேன் சார். இது எங்கள் ஊர் உணவு, இலங்கை உணவு. அது இங்கே வந்து ஐயா தமிழ் வழி பள்ளி வந்து தூய தமிழ், அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் இலங்கையில் தான், நான் இங்கே வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. அப்போ எங்கள் தமிழும் வந்து அந்த தூய தமிழ்னால ஃபஸ்ட்டு எங்கள் சின்ன பையன்லாம் இங்கே தான் ஸ்கூலில் படிக்க போவேன். அதனால் இப்போ யாரும் படிக்கலை, இருந்தாலும் ஐயா என்னென்ன வேணுமோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். ஆமாம், பெற்றோராக சப்போர்ட்டாக இருப்போம். நமக்கு தமிழ் வழி இருக்கணும், தமிழ் போயிடக்கூடாது. திருக்குறள் ஐயா தமிழில் என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ அது எல்லாமே பசங்களுக்கு நல்லாவே வந்துச்சு. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கான அல்லது உலகம் தழுவியதாகவே இயற்கையாக இருந்த ஒன்று என்னென்னா, ஒவ்வொரு பருவகாலத்துக்கான உணவுன்னு ஒன்று இருந்துச்சு. கோடை காலத்துக்கான சில உணவுகள், குளிர்காலத்துக்கான உணவுகள். இங்கே சென்னை புறநகரில் கோடை காலத்தில் இந்த கூழ் குடிக்கிற பழக்கங்கள்லாம் கூட உண்டு. இதெல்லாம் வந்து அந்த பண்பாட்டினுடைய ஒரு தொடர்ச்சி தான். இது பேர் சுரப்பிஞ்சி, அத்திக்காய் பண்ணி அப்படின்னு பேர். ரெண்டாவது இதில் வந்து தேங்காய் பால், உளுத்தம் போண்டா, அப்புறம் நாட்டு சக்கரை, ஏலக்காய். இன்களினா அல்வா தமிழ் தூய தமிழில் இன்களின்னு சொல்லுவாங்க. அதை மஞ்சள் பூசணி நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு துருவிட்டு நல்லா நம்ம நெய் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தை பாகு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்து அது அந்த பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோ பள்ளிக்கோசம் இப்போ தான் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. பள்ளி மூலியமாக தான் இந்த பழக்கத்துக்கு வருது. இது அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் செஞ்சதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் முதல் டைமா இப்போ செஞ்சிருக்கேன் நான் இதை. எல்லாமே நாங்கள் புதுசாக கற்றுக்குறோம். எல்லாமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஐயா கிட்ட கேட்டு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஐயா கிட்ட சொல்லி தான் நாங்கள் செய்வோமே. எல்லாமே சொல்லுவார் அவர். இது எதுவுமே எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் புதுசாக தான் ஒரு வருஷமும் புதுசாக செய்யணும். ஒரே உணவு செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்றதுனால ஒரு டைம் ஒரு உணவு செய்ய சொல்லுவார். குழந்தைங்களுக்கு மட்டும் இப்போ இதுவாக இல்லை, பெற்றோருக்கு எல்லாருக்குமே அவருக்கு பெரிய ஆசிரியர் தான். எல்லாமே அவர் சொல்லுவார். நீங்கள் என்ன வேணாலும் கேட்டாலும் அவருக்கு கிட்ட தெரியாதது எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கும் பள்ளி. அதனால இந்த பள்ளியில் படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை. நாங்கள் வந்து கம்பு இட்லி தூது வளர்க்கணும். இந்த பள்ளியிலலாம் பெற்றோர்கள்லாம் பார்த்தா கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த பள்ளியில் வந்து நாங்கள் வரும்போது எங்களை வாங்கன்னு சொல்லி வர வைப்பாங்க அந்த பள்ளியில். ஆமாம், அதுதான் இந்த பள்ளியோட பெரிய எங்கள் பசங்க அவங்க பள்ளிகளை படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் காஞ்சிபுரம் இட்லி வந்து வேர்க்கல் துவையில பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது இந்த உணவு. இது நான் ஐயா தான் சொன்னார் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு. எங்களுக்கு என்னன்னா இது பசங்களோட எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அந்த இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்கூல் பொறுத்தவரைனா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெற்றோர் வந்து நீங்கள் வாங்க கலந்துக்குங்க, நீங்கள் செய்யுங்க தான் சொல்லுவாங்க. எந்த ஸ்கூலுமே கூப்பிட்டு இது பண்ணி நாங்கள் பார்த்தே கிடையாது. ஐயா வந்து எங்களுக்கும் வந்து ஒரு ஆசிரியமே தான். எங்களை வந்து அப்படி அவங்க குழந்தைங்க மாரி எங்களை நல்லா எங்களை பார்த்துப்பாரு, எது வந்தாலும் செய்யுங்க அப்படின்பாரு. நல்லா இருக்கு, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குது. எப்படி இருக்கு உணவெல்லாம்? அருமையா இருக்கு. எல்லாமே நாங்க 12 வருடங்களா இங்க வந்துட்டு தான் இருக்கோம். இப்ப இந்த பாரம்பரிய உணவுகள்லாம் மறந்து போயிட்டாங்க மக்கள். வந்து இப்ப இருக்கிற இப்ப என்ன உணவோ அதை மட்டுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க வரும்போது தான் இவ்வளோ உணவு வகைகள் இருக்கா அப்படின்னே தெரிஞ்சுக்கிறாங்க. ரெசிபி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்க செய்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லுவாங்க எப்படி பண்றோன்றதை கண்டிப்பா சொல்லுவாங்க. நாங்க இத்தனை வருஷமா அனுபவத்துல சொல்றோம். பாவேந்தர் பள்ளி ஐயாக்கு தான் நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் மறந்து போன ஒன்று. ஒரு விழாவை நம்ம வீட்டு விழாவை நடத்தி முடிக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம். இவ்வளோ பேரையும் வர வச்சு அதை நடத்தி முடிக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். இதை விட்டுடாம தொடர்ந்து பண்ணணும். வரும் தலைமுறையினருக்கு அப்போதான் என்னெல்லாம் பாரம்பரிய உணவு இருக்குன்னு தெரிய வரும். மகிழ்ச்சி. தமிழ் பேர் அல்வா தான் இன்களின்றதுதான் தமிழ் பேரு. வணக்கம், என் பேரு ரம்யா மோகன். என் பிள்ளைங்க கடந்த 12 வருஷமா இங்க தான் படிக்கிறாங்க. பெரிய பிள்ளைங்க படிச்சு இப்ப 10வது படிக்கிறாங்க. இங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தவ 8வது படிக்கிறான். 3வது பொண்ணு தான் இங்க 4ஆம் வகுப்பும், பையன் 1ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து பச்சை பயிரில் இன்களிங்கிறது அல்வா. நம்ம தமிழ்ல நல்லா சொல்லணும் தெரிய. தமிழ் பேரு இன்களின்றது தான் தமிழ் பேரு. இது வந்து அல்வா சொன்னாதான் இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வருது. என்னோட மகள் வந்து 2ஆம் நிலை படிக்கிறாங்க பாவேந்தர் தமிழ் வழி கல்வியில். உண்மையிலே இந்த உணவு திருவிழா வந்து நாங்கள் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா இது வருடம் வந்துட்டு இருக்கோம். வெவ்வேறு விதமான உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். எவ்வளோ ஆரோக்கியமான உணவெல்லாம் நம்ம வந்து இழந்திருக்கோம்
ஆனால் அதை வீட்டில் நாங்கள் இப்போ கடைபிடிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் முடியலை எங்களுக்கு. அதனால உணவு திருவிழா வந்தாலாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்பொழுதுமே உணவு திருவிழானாலே நாங்கள் ஒரு வித்தியாசமான உணவு தான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் வந்து கந்தப்பம் செஞ்சுருக்கேன், கந்தரப்பம். ஆனால் அது தூய தமிழில் கந்தப்பம் அதற்கு பேர். அது வந்து முருகருக்கு படைப்பாங்க. ஒவ்வொரு அகவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கான உணவு, முதியவர்களுக்கான உணவு, இளையோருக்கான உணவு. அந்த உணவு பண்பாட்டில் நம்மளுடைய வீட்டிலையும் கூட குழந்தைகளுக்குன்னு இருக்கிறது இல்லாமல் குழந்தை பேற்றுக்கு முந்தைய ஒரு தாய்க்கான மகப்பேற்றுக்கான உணவுகள் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஒரு பெண் பூ பெய்கிற காலத்தில் அவங்களுக்கான உணவு இருந்தது. இப்படி ஒன்றும் வாழ்க்கையினுடைய எல்லா கூறுகளை உள்ளடக்கின ஒரு உணவு பண்பாடு இருந்துச்சு. அப்போ இதை மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு அதை நாம் எதை எங்கே தொலைச்சோமோ அங்கேயே தான் கொண்டு போகணும். அப்போ நம்ம வீட்டில் இந்த உணவுகள் இல்லாமல் போணுச்சு. வீட்டில் அந்த உணவு வேணும் அப்படின்னா எங்கே வெளியேருந்து உணவு வரக்கூடாது, நம்ம பெற்றோர் செய்யணும். செஞ்சால் தான் அவங்க வீட்டுக்கு எடுத்து போவாங்க. நான் வந்து மருந்து குழம்பு பண்ணியிருக்கேன். அது உடல் சோர்வு, பலவீனமாக இருக்கவங்க, குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் அது வந்து நிறைய வந்து உதவி பண்ணோம். அதில் வந்து திக்கு, மிளகு, சீரகம், அப்புறம் கருஞ்சீரகம் இந்த மாதிரி எல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் போட்டுட்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. மழை டைம்லலாம் நிறைய சாப்பிடலாம். நான் வந்து எங்கள் பாட்டி எல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு. நான் இன்னைக்கு உணவு திருவிழா கொண்டு வந்தது கம்பு கொழுக்கட்டை. 2 விதமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். கார கொழுக்கட்டை, இனிப்பு கம்பு கொழுக்கட்டை. என்னோட பையன் கொழுந்தில் இப்போதான் சேர்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே நான் 2-3 வருஷமாக கொண்டு வந்துட்டு இருக்கேன் உணவு திருவிழா. நம்ம பாரம்பரிய உணவுன்றது நிறைய நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். வித்தியாசமாக இப்போ தான் சாப்பிடல. இந்த ஒரு நாள் நம்ம எல்லாமே புதுசாக சாப்பிடலாம், கற்றுக்கலாம், செய்யலாம் வீட்லேயும். ஆமாம், தெரிஞ்சிருக்கேன். போன வாட்டி நான் இதே மாதிரி தெரிஞ்சு நான் 2-3 செஞ்சுருக்கேன் வீட்டில். நன்றி. சொல்லுவாங்க நம்ம எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி சொல்கிறது போல் இப்போ கொழுந்து, களிர், துளிர் எல்லா தமிழ் வகைகளும் இவங்களுக்கு தான் தெரியும். இவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இல் முள்ளங்கினா என்ன சொல்லுங்க? கேரட். தமிழுங்கிறது ஒரு மொழி மட்டும் இல்லை, அதுதான் வாழ்வியல் அறம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ் சார்ந்த எல்லா கூறுகளையும் உள்ளடக்கிறதா நாங்கள் கொண்டு போகிறோம். வெறுமனே தமிழ் வழியில் படிக்கிறதுங்கிறத தாண்டி தமிழ் மொழியினுடைய சிறப்புகளையும் சேர்ந்து படிக்கிறாங்க, தமிழனுடைய வாழ்வியலையும் இணைச்சிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்மளுடைய பகிர்ந்து உண்ணுதல்லேருந்து நம்மளுடைய இயற்கையோடு இணைந்து வாழ்தல்லேருந்து அப்படி ஒவ்வொரு கூறுகளையும் இணைத்து தான் நாங்கள் இந்த பள்ளியை நடத்திட்டு இருக்கிறோம். என்ன படிக்கிறாங்க பசங்க? என் பேத்தி படிக்கிறாயா, துளிர் படிக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. எங்கள் பொண்ணுங்க தான் படித்தா. 3 வயசுல சேர்த்தேன். 5வது வரையும் இங்கே படித்தேன். அப்புறம் அங்கே போயிட்டேன். என் பொண்ணு படித்து முடிச்சோடனே என் பேத்தி இட்டு வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு இதை தான் பிடிக்கும் ரொம்ப. எனக்கு பெண்ணை புட்டு செஞ்சுருக்கோம் ஐயா. பெண்ணை புட்டு செய்முறை வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிக்கணும். மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு அதில் தண்ணியை கொதிக்க வச்சு கடலப்பருப்பு ஊற வச்சு கடலப்பருப்பு அதில் போட்டு அந்த கூட அந்த பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை அரைச்சி அந்த ஊற்றிட்டு அதில் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் போது கட்டியாகிடுச்சுன்னா அந்த வெள்ளத்தை போட்டு தேங்காய் இதுவும் போட்டுட்டு ஏலக்காய் பொடியை போட்டு இறக்க வேண்டியதுதாங்க ஐயா. அறுசுவை குடிநீர், 6 சுவை இருக்கிற மாதிரி குடிநீர் செஞ்சுருக்குறோம். இதில் வந்து வெல்லம், அப்புறம் வந்து இஞ்சி, காரத்துக்கு இஞ்சி, புதினா, அப்புறம் வந்து வேப்பம்பூவு, இந்து உப்பு, எலுமிச்சம்பழம், இது மாதிரி 6 சுவையும் சேர்ந்த குடிநீர் குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது, எந்த நோயும் வராது. இந்த காஃபி டீக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடித்தா ரொம்ப சூடாக குடித்தா சுவையாக இருக்கும். ஆறியும் குடிக்கலாம். பள்ளியில் உணவு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். நான் பள்ளியில் முன்னாள் ஆசிரியர், இப்போ இல்லை. இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கு, சிறப்பாகவே இருக்கு. சிகப்பரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சிகப்பரிசி ஆப்பம். நான் வந்து மருத்துவர். நான் வந்து செய்திருக்கிறது மாகாளி கிழங்கு பால். இந்த கிழங்கு கொல்லிமலையில் நாங்கள் வந்து செம்மண் பாறைகள்லேருந்து எடுப்போம். இதனுடைய பயன் அப்படின்னா பெண்களுடைய கருவறையை பாதுகாக்கக்கூடியதும் பெண்ணுடைய மரபாற்றலை மெருகேற்றக்கூடியதுமாக இருக்கும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாருமே இதை பயன்படுத்த முடியும். உடம்புல இருக்கிற எப்படிப்பட்ட நோய் தொற்றாக இருந்தாலும் ஒரு 2-3 மணி நேரத்தில் அந்த நோய் தொற்றை மொத்தமாக விளக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாலுக்கு உண்டு. மூலிகை இனங்கள்லேயே உச்சபட்சமான குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய மூலிகை இது. மூலிகை இனங்களுடைய அரசின்னு சொல்லுவோம்.
அந்த அளவுக்கு தனித்துவமான பொருள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த உணவு திருவிழாவில் அந்த மாகாளி கிழங்கு பால் இங்கே இடம்பெறும். தனித்துவமான ஒரு பொருளாக இடம்பெறும். என்னுடைய மகன் இந்த பள்ளியில் தான் படிக்கிறாரு. என்னுடைய மகள் இங்கே படிச்சுட்டு போனாங்க. இப்போ என்னோட மகன் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 10 ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கு எனக்கு நேரடி தொடர்பு. அதே நேரத்தில் இந்த உணவை பொறுத்த வரைக்கும் இடையில இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு சர்க்கிளான ஒன்று வந்துச்சு. பெண்கள் சமத்துவத்தை வேணும்னா பெண்கள்கிட்ட வந்து அந்த உணவு சமைக்கிறதை எடுத்துடணும், அப்போ உணவு சமைக்காமல் போகணும் அப்படிங்கிறது. இந்த உணவு சமைக்கக்கூடாதுங்கிறது எங்கே போணுச்சு அப்படின்னா, உணவு வெளியிருந்து வாங்கிறது, எந்த உணவு வேணாலும் காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை இந்த குடும்ப உறவையே சிதைக்கூடியதாக போகும். அப்போ அதுக்கு நேர் எதிரானது என்னென்னா, உணவை சமைக்கணும், நம்ம வீட்டில் சமைக்கணும், சேர்ந்து சமைக்கணும், எல்லாம் பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. அப்போ அது நம்ம உணவாக இருக்கும்போது இன்னும் நல்லதாக இருக்கணும். இந்த பழக்கம் வேணும்னா உணவை நம்ம பெற்றோர் சமைச்சு கொண்டு வரணும். இதில் நம்ம பெற்றோர் மட்டும் இல்லாமல் மேலாள் மாணவர்கள், பள்ளியில் படித்து முடிச்ச மாணவர்கள் செய்கிறதா இருக்கும். இப்போ படிக்கக்கூடிய பெற்றோரை கூட சில நேரங்களில் அவங்க குழந்தைங்களே செய்ய விட்டு மகிழ்வாக இருக்கக்கூடிய பெற்றோர் இருக்காங்க. அப்படி அந்த உணவு பண்பாடை முழுமையாக கொண்டு வர ஒரு செயல்பாடாக இந்த உணவு திருவிழா வச்சுட்ருக்குறோம். என் பேர் வந்து ஜபரத்திகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து உளுந்து சோறும் கருவாட்டு குழம்பு எள்ளுருண்டை. உளுந்து சோறு வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். எள்ளுருண்டை வந்து எங்கள் அம்மா எப்பமாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க. போன வருஷம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. ஐயா வந்து நல்ல உணவு சாப்பிட்ணும்னு சொல்லுவார். இந்த கடையில் வாங்கி சீவல் குர்குரே இந்த மாதிரி பண்டங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சாப்பிட மாட்டோம். கெட்டது. வயிறு வலி வந்துடும் அது சாப்பிட்டா. அது வந்து குடலுக்குள்ள போயிட்டு நிறைய இதுல வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளோட வயிறு வலியே பிரச்சனையாக்கிரும். பனங்கிழங்கு மாவு கஞ்சி. சின்ன பசங்களுக்கு வந்து சத்து மாவு கொடுக்குறாங்கல்ல, இப்போ செர்லாக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்களே, இது கொடுக்கலாம். அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு வந்து சுகர் மாத்திரை போடுறாங்கல்ல, இதை வந்து கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா சுகர் மாத்திரை போட தேவையே இல்லை, சுகரே வராது. மாத்திரை போட தேவையில்ல, இல்லை சுகரே வராது. அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு நல்லா வெயிட் போடும். நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்னா மோசம் நல்லா ஃப்ரீயாக போகும். அந்த மாதிரி இதெல்லாம் நல்லது. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் சர்வேஷ். குர்குரே லேஸ் பொட்டலத்தில் இது பண்ணி வரதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து வெளியே பொது இடத்துல வச்சா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவங்க உண்டு. நான் மறுபடியும் அவங்களுக்கும் சொல்லக்கூடியது தான், எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் செய்யட்டும். ஆனால் நம்ம குடும்பங்களில் நம்ம குழந்தைங்கள்ட்ட இந்த உணவு பண்பாடை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இது குடும்பமாக செய்யணும். இப்போ நம்ம இடத்துல செய்கிறோம் அப்படிங்கும்போது எந்த பெற்றோருக்கும் எந்த குழந்தைங்களுக்கும் எந்த சலனமும் கிடையாது. குழந்தைங்க அவங்க இயல்பாக இருக்காங்க, பெற்றோர் அவங்க இயல்பாக இருக்காங்க. எல்லாம் ஒரு ஏறக்குறைய உணவுகள் முடிச்சுட்டு பெற்றோர் போகலை. எல்லாரும் முடிச்சிட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களோட சேர்ந்து எல்லாம் ஒரு குடும்ப உறவு போல், திருவிழா கொண்டாட்டம் போல் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி மகிழ்ந்து போகிற நிலை இருக்குது. அது நம்ம இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறனால இங்கே செஞ்சு வச்சுக்கிறோம். நம்மளோட இயற்கை சந்தை சென்னை குன்றத்தூரில் இருக்குது. இதில் நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, எங்களோட சந்தையில் 54 வகையான தானியங்கள், சிறுதானியங்கள், பயிறு வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், உலர் பருப்புகள் இதெல்லாம் போட்டு நம்ம சத்து மாவு தயாரிக்கிறோம். அதை தான் நம்ம இங்கே காய்ச்சி கொண்டு வந்திருக்கோம். சத்து மாவு இது 54 வகையான தானியங்கள் போட்டு செய்கிறது. இதுவும் 54 வகையான தானியங்கள் போட்டு செய்கிற பலதானிய அடதோய்ச மாவு. இதில் நான் அந்த கீரை, வெந்தயக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் போட்டு செய்து கொண்டு வந்திருக்கேன். எங்களோட 95 147 66 928 இதுதான் எங்களோட சந்தையோட எண். இதுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பினா எங்ககிட்ட இருந்து ஒரு செய்தி வரும். அதுலேயே எல்லா தகவலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த உணவு திருவிழா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கும்பம் மாதத்தில் பொதுவாக செய்கிறோம். இந்த சுரவ மாதத்தில் திட்டமிட்டோம். அதாவது தை மாதத்தில், தை வந்து நம்ம பொங்கல் விடுப்பு அதற்கடுத்து அப்படிங்கிறதுனால முடியறதில்லை அப்படின்ட்டு அதற்கடுத்து மாசி மாதத்தில் நம்ம செய்துட்டுருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும். அது வந்து ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி கடைசி, பெரும்பாலும் பிப்ரவரி நடுப்பகுதி கடைசியில் வரும். எப்போதாவது மார்ச்சில் வரும். இந்த முறை மார்ச்சில் வந்துடும். இதுதான் பொதுவாக இந்த பள்ளி தமிழ் வழியில் அப்படிங்கக்கூடியதாக ஆழமாக கொண்டு போகும்போது அவர்கள் எல்லா திறனோடு வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வாழ்க்கை எதிர்கொள்வதுதான் கல்வி அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிக்கல்களை சந்திக்கிறது, அதை ஒன்று எதிர்கொள்வது, அதை தாண்டி கடந்து செல்வது, எல்லாரோட இணைந்து வாழ்வது, இப்படியான ஒரு புரிதலோடு போகிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய பழைய மரபுகளாக
நிறைய இழந்துட்டோம். அவற்றையெல்லாம் நம்ம மீட்டுறவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இந்த உணவு திருவிழாவையும் நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். மேடைக்குன்னு பயப்படவே மாட்டாங்க, எந்த பிள்ளைங்களே பயப்பட மாட்டாங்க. நம்மளுக்கே இப்போ தயக்கமாக இருக்கும் பேசுறதுக்கு எல்லாமே. ஆனால் பிள்ளைங்களுக்கு தயக்கம் இல்லாமல் போய் ஸ்டேஜில் இப்போ இந்த வயசு கூட இப்போ யூகேஜி எல்கேஜின்ற அந்த பசங்க கூட போய் இதெல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. இந்த பள்ளிக்கு அதுதான் முதல். நான் நினைக்கிறது என்னோட பிள்ளைங்களாம் நானாக ஸ்டேஜில் பயப்படுவேன். என் பிள்ளைங்களாம் செம்மையாக படிக்கிறாங்க, எல்லாம் நல்லா ஸ்டேஜ் பியர் இல்லை சுத்தமாக. அதுதான் இந்த பள்ளிக்கோட சிறப்பு. எனக்கு நிறைய விஷயம் என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்ததா எனக்கே தெரிஞ்சது. தமிழ்ல தான் வீட்லயுமே பேசும்போது கூட தொலைநோக்கி எடுத்து கொடுங்க, மின்விசிறி போடுங்க, விளக்கு போடுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. இப்பவுமே என் பிள்ளைங்க அப்படிதான் பேசுவாங்க. தொலைநோக்கிங்கிறது ரிமோட்டுங்கிறது வந்து தொலைநோக்கி தாங்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துதான் எனக்குமே தெரியும். அதே மாதிரி ஆப்பிள் தான் தமிழ்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அரத்திங்கிறது தான் தமிழ் சொல்லும். அதுவே என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய பொண்ணு சொல்லி கொடுத்துதான் நிறைய விஷயம் என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துதான். இது மட்டும் இல்லை, இன்றைய தேவைக்கான கணினி வகுப்புகள் இருக்கு. அவங்க இணையத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, கணினியை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆங்கிலமும் ஒரு உரையாடல் மொழியாக அவங்க அகவைக்கு ஏற்ற மாதிரி படிநடியாக கற்றுக்கிறாங்க. இது எல்லாமும் உடைய தான் நம்முடைய பள்ளி இருக்குது. இந்த பள்ளிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் இருக்கிறவங்க தெரிந்தவங்க வந்து படிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து இந்த பள்ளி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, குழந்தைங்களாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. இதை தாண்டி இந்த ஊருக்கு வெளியே இருந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி வெவ்வேறு ஊர்கள்லேருந்து ஏறக்குறைய இப்போதுமே கூட ஏறக்குறைய ஒரு 14 பிள்ளைகள் வேறு ஊர்லேருந்து மாறி வந்து படித்தவங்க இருக்காங்க. இப்படி வேறு ஊரில் இருக்கிறவங்களும் இந்த பள்ளிக்காக வீடு மாறிட்டு அவங்களுடைய சூழலை மாற்றிக்கிட்டு, சில பேர் தொழிலை மாற்றிக்கிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. என் குழந்தைங்க வந்து 2ஆம் நிலை படிக்கிறான் பொண்ணு, பையன் வந்து தளிர் படிக்கிறாங்க. ஆஷிஃப் ஆஜிரா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பசங்க நல்லா திருக்குறள் நல்லா சொல்றாங்க, தூய்மையா பேசுறாங்க, தமிழ் நல்லா பெருமையா பேசுறாங்க. யாருக்கிட்ட பெற்றோர்கிட்ட எப்படி பேசணுமோ அவ்வளோ நல்லா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வீட்டு பக்கத்துல சொன்னாங்க, வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க, என் பாப்பா பிறந்த உடனே சொன்னாங்க இந்த பள்ளியில தான் நீங்க சேர்க்கணும், என் பாப்பா நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தெரியும். இவன் வந்து ஒரு 100 திருக்குறளுக்கு சொல்லுவான், அதாவது ஒரு 10 அதிகாரம் சொல்லுவான். அப்போ அவன் சொல்லும் போது அவனை நம்ம கேட்க அப்போ அவன் சொல்றது சரியான்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. திரும்ப சொல்லும் போது அவன் சொல்ற திருக்குறள் நமக்கும் மனப்பாடம் ஆகும். இங்க விளையாடும் போது கூட ஐயா வந்து அந்த பாட்டுல அந்த திருக்குறள்ல இப்ப நம்ம பாட்டு போட்டியெல்லாம் விளையாடுவோம்ல, அது வந்து நம்ம திருக்குறளால தான் ஐயா விளையாடவே செய்வார். கூல தொடங்குற திருக்குறள் சொல்லுங்க, கூல தொடங்குற பாட்டு சொல்லுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு புள்ள முடிக்க இன்னொரு புள்ள அந்த திருக்குறள்ல இருந்து தான் சொல்லுவாங்க. நிறைய திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா, அப்ப அந்த திருக்குறள்ல இருந்தே எடுத்து இந்த அதிகாரத்துல இருந்து நல்லா சொல்லுவாங்க. அடுத்தடுத்து உடனே சொல்லுவாங்க. இந்த தயங்கி நிக்கிறது அப்படின்லாம் இல்லாம நல்லா சொல்லுவாங்க. ஃபீஸ்லாம் வந்து நம்ம இப்போ இல்லாதவங்க இருக்கிறவங்களும் அப்படி கிடையாது. ஐயா கிட்ட இல்லாதவங்க கூட வந்து படிக்கிறாங்க, இருக்கிறவங்களும் நல்லா படிக்கிறாங்க. வந்து இந்த பள்ளியில் பணம் இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க, பணம் இல்லாதவங்களும் படிக்கிறாங்க. ஐயா யார் இருந்தாலுமே பரவாயில்ல, படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியத்துவம், பணம் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் முதல்வா வச்சு படிப்பு சொல்லி தராங்க. எல்லாமே ஒன்று தான். நல்லா பணக்காரர்களும் இந்த பள்ளியில் இருக்காங்க, கொஞ்சம் ஏழையாக இருக்கவங்களும் இருக்காங்க, காசு இல்லாதவங்களுக்கும் அவங்களும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா, உண்மையா மகிழ்ச்சி. மற்ற பேரண்ட்ஸ்க்கு மற்ற பள்ளியில எல்லாமே சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானவிதம் என்று பார்த்து துப்பாய துப்பாக்கி பக்கத்துப்பாய தூமழை வென்றென்று போய்பின் விருந்தின் வியான் உலகத்தை ஒன்றென்று உரட்டும் பசி ஏனுடா உழவர் புயல் என்ன வாரியால் கெடுப்பதும் கெட்டால் சாவாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. பிரபாகரன். ஒன்றாம் இல்லை. ஒரு பெற்றோரா எங்களுக்கு ஒரு புது அனுபவம். ஒரு தமிழ் வழி பள்ளியில கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு. இது கல்வியை தாண்டி இது ஒரு வாழ்வியல் முறையாவே இருக்கிற அளவுக்கு இங்க வகுப்புகள் எடுக்கப்படுது. சூழ்நிலையும் அப்படிதான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க எதெல்லாம் நல்ல உணவு, எதெல்லாம் நாம சாப்பிட தகுந்த உணவு அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வளர அவங்க குடும்பம் வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக வளரும். இப்போ நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல உணவை பழக்கிறோமோ அதே மாதிரி வரும் தலைமுறையும் நல்ல உணவுகளை பழக்குவாங்க. இங்கே பிள்ளைகள் வந்து அவர்கள் ஆசிரியரை அம்மானு கூப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் வணக்கம் சொல்கிற பழக்கமும் மன்னிப்பு கேட்குற பழக்கமும் நிறையவே பிள்ளைகள் கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஒரு தெளிவான பயம் இல்லாத சூழல் இருக்கும் இந்த பள்ளியில். பிற பள்ளிகளை நம்ம அனுப்பும்போது ஏதோ ஒரு பயம் நெருக்கடி இருக்கும் மனசுல.
பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படுறாங்களா, பள்ளி சூழலில் அவங்க சரியாக வளர்க்கப்படுறாங்களா அப்படிங்கிறது. ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த பள்ளியில் எல்லா வகுப்போட பிள்ளைகளுமே மொத்தமாக ஒரு குடும்பமாக அவங்க வாழறதை நம்ம பார்க்க முடியும். அரசு பள்ளியெல்லாம் முழுக்க தமிழ் வழியாக இருந்த கட்டத்தில் இன்றைக்கி ஏறக்குறைய தொடக்க வகுப்பில் 90 விழுக்காடு அரசு பள்ளிகள் ஆங்கில வழியாக மாறிட்ட நேரத்தில் வருத்தத்தோடு நான் இதை செய்கிறேன். தமிழ் வழியில் படிக்கிறவங்க என்றைக்கு முட்டாளாக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம அறிவாளி ஆகிறதுங்கிறத தாண்டி முட்டாளாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி கட்டாயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே இணையத்தில் எல்லாத்தையும் பெற முடியும், நம்ம தேடுனதெல்லாம் கையில் கிடச்சிரும். அப்படிங்கிற சூழலில் நாம் தேடி பெறுவதே இல்லை அப்படிங்கிற நிலையில் தாய்மொழி கல்விங்கிறது தேடுதலை உருவாக்கு. இது ரொம்ப அடிப்படையான ஒன்று. இரண்டாவது, இந்த தாய்மொழி கல்வியில் எந்த இடத்துலையும் குழந்தைங்க மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சால் படிப்பாங்க, தெரிஞ்சால் கேட்பாங்க, தெரியலன்னா கேள்வி கேட்பாங்க. இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, கேள்வி கேட்பாங்க. இந்த கேட்கறது தான், இந்த கேள்வி தான், இந்த தேடுதல் தான் அடுத்தடுத்து புதிதாக கண்டுபிடிக்க வைக்கும். இந்த குழந்தைங்க எல்லாமே இயல்பாக எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க, இயல்பாக படிப்பாங்க, இயல்பாக பேசுவாங்க. ஒரு நாள் ஒரு கதையை கேட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. காரணம் அந்த கற்பனையாக்கம் அவங்களுக்கு இருக்குது. இங்கே அறிவியல் மன்றம் இருக்குது. இந்த அறிவியலில் ஒன்றும் அவங்க அந்த விளக்கமாக சொல்லுவதும் அடுத்த குழந்தைங்க ஏன் எப்படிங்கிற விளக்கமாக கேட்குறதும் நம்ம பார்க்க முடியும். இது எல்லாம் தாய்மொழி தமிழ் வழியாக இருக்க முடியும். திராட்சை வந்து கொடி முந்திரின்னு சொல்லுவோம். மூடுந்து, பேருந்து, மகிழுந்து, என்ன சொல்லலாம், பேருந்து, பள்ளி, நூடுந்து, மிதிவண்டி, மரியலினா, ஆசிரா, இரண்டாம் நிலை, ஆமா இரண்டாம் நிலை, நன்றி. நன்றி. எங்க பசங்களாம் படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் ஆயிட்டாங்க. நான் ஓல்டு பேரண்ட். நான் இந்த அறக்கட்டளையில இருக்கேன், பள்ளியோட அறக்கட்டளையில இருக்கேன். என் பசங்களாம் இங்க தான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போய் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. என் பேரன் எங்க வேற ஸ்கூல்லாம் போனா இந்த மாதிரி சொல்லுவாங்களா, என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல. நல்லா சொல்லி தராங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா இருக்கு. என் ஒன்று வந்து தளிர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் பெருமிதமாகவும் இருக்குது. இந்த மாதிரி பள்ளிகளை நம்ம பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பு சூழலில் வளர்றதும் படிக்கப்படுறதுமே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இதை பல பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்க முன் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது. நீங்கள் யார் வர்றது விரும்பினாலும் இங்கே பாவேந்தர் தமிழ் வழி பள்ளின்னு இணையத்தில் தேடுனா கிடைக்கும். நீங்கள் அதிலேருந்து பார்த்து வரலாம். பள்ளியினுடைய புலனை எண் இருக்குது, நீங்கள் அதில் தேடி வரலாம். எண் வந்து 98 40 9 77 343. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பெடுத்து பள்ளியை பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தடம் காட்டியில் வந்து பாவேந்தர் தமிழ் வழி பள்ளின்னு தேடினாலே இந்த இடத்த அடையாளம் காட்டும், நீங்கள் தேடி வரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இதே போல் தமிழ் பள்ளிகள் தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்கள் இன்னும் ஒரு 15 பள்ளிகள் தாய் தமிழ் பள்ளிகளாக இயங்குது. அந்தந்த பகுதிகளையும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் நாங்களாவே செய்யணும்னு ஆசைப்பட்டால் நீங்களே ஒரு தமிழ் பள்ளியை தொடங்க. நாங்கள் அதுக்கு துணை நிற்கிறோம். எல்லா வழியிலையும் சேர்ந்து நம்ம செய்வோம். எல்லா இடங்கள்லையும் இந்த தமிழ் வழி கல்வி ஆக்கம் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு நோக்கம். இல்லை நீங்கள் வேறு எந்த வழியில் இந்த பள்ளிக்கு துணை நிற்கிறனாலும், ஏன்னா இந்த பள்ளி வணிக நோக்கில் நாங்கள் தொடங்கலை, ஒரு பொது தொண்டாக தான் பண்ணுறோம். 150 குழந்தைங்க 157 குழந்தைங்க படிக்கிறாங்க. இதில் வந்து கட்டணம்ங்கிறது நாங்கள் வந்து குறைந்த அளவு கட்டணமாக தான் வைத்திருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு ஆண்டுக்கு 16,000 கல்வி செலவுனா நாங்கள் 6,000 தான் அந்த தொகை வைத்திருக்கிறோம். அந்த 6,000 கூட விருப்ப கட்டணமாக தான் வைத்திருக்கோம். ஒரு 100க்கு மேற்பட்ட குழந்தைங்க அது கட்ட முடியாதவங்க தான் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கான கட்டணம்ங்கிறது 6,000. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் இங்கெல்லாம் வர முடியல அப்படிங்கிறவங்க இந்த குழந்தைக்கான உதவியாக செய்யலாம். இன்னும் இந்த குழந்தைக்கான கல்வி தலங்களில் அவங்களுடைய அறிவு தளத்தில் ஆசிரியர்களான வழிகாட்டு தலங்களில் நீங்கள் இயங்கலாம். பல்வேறு நண்பர்கள் வந்து இந்த பள்ளிக்கு தேவையான கணினி வாங்கி கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கான அந்த இணைய வகுப்புகளுக்காக அவங்களுக்கு பெரிய கணினி, அந்த தொலைக்காட்சி பெட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் பள்ளிக்கு வந்து ஒரு தொடுதுறையோடான ஒரு ஊடாட்டு பலகை தேவைப்படுது, ஒரு இன்டராக்டிவ் பேனல் தேவைப்படுது, அது வாங்கி கொடுக்கலாம். இன்னும் பள்ளியினுடைய சூழலை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இணைஞ்சிக்கலாம். இதெல்லாம் தாண்டி குழந்தைங்களோடு வந்து உரையாடுங்க. நாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. வாங்க, உங்கள்கிட்ட இருந்து நாங்களும் கற்றுக்குறோம். எல்லாம் சேர்ந்து வளருவோம். இந்த தமிழ் வழி கல்வி இன்னும் தலை தோங்கணும். இது ஒரு பொது பணி, எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நன்றி.
என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.